சுரேன் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு பிரேக்கிங் நியூஸ். திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் கமிட்டியுடைய இந்த மாநில தலைவர் செல்வ பிறந்த வீட்டுல ஐடி ரெய்டு அப்படின்னு சொல்லி திக்கு 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 நியூஸ் வந்த உடனே எனக்கு எதிராக அத்துமீறல் நடக்கிறது, அராஜகம் நடக்கிறது, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிவு போறாரு. உடனே அதை கோட் பண்ணி ஸ்டாலின் ஐயா இது ரொம்ப மோசமுங்க, இது கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயலுங்க, இது ஒரு அராஜகம்ங்க அப்படின்னு அவரு ட்வீட் போடுறாரு. கடைசியில ஐடியில இருந்து ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க, யோ நாங்க எந்த ரைடும் பண்ணவே இல்லையா, இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல கையை கட்டவே இல்லை, கையை இப்படி வச்சுட்டு அந்த மாதிரி கட்டவே இல்லை போடா. பிறந்த இன்னொரு கூத்தடிச்சிருக்காரு பாத்தீங்களா, 15 பேரும் ஹிந்திக்காரர்கள், பேசுவது அவருக்கு புரியவே இல்லை, நீங்க தான் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்களே, டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க வேண்டியதானே. ஆக்சுவலி மேட்ரே அதான ப்ரோ. சரி டென்ஷன்ல காப்லையும் ராகுல் காந்தி நேற்று டிரான்ஸ்லேஷன் மேட்ரு யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க போல இருக்குது. நேஷனல் மீடியா எடுத்து செஞ்சு விட்டாங்க. நேஷனல் எம்பாரஸ்மெண்ட் ஓகேவா, அதுல இந்த பக்கம் இப்ப போகாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல, ஏன்னா முடக்கிட்டாங்க, என்ன செதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சீனு. நிக்கிற தொகுதியிலேயே நீங்க இந்த வாட்டி டெபாசிட் வாங்கின பெரிய விஷயம்னு சொல்றாங்க ஸ்ரீபெரும்புதூர்ல. அப்படியே வரும் அந்த தொகுதி மக்கள் ஒண்ணுமே செய்யலைங்க எங்களுக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. ஒண்ணுமே செய்யல, எதுக்கு இவருக்கு நாங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அது இல்லாம ஐடி ரைடு ஏன் அதிமுக காரங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க பிஜேபி பின்னாடி ஒழுந்து கொண்டார்கள். டெய்லி மாற்றானுங்க, உங்க ஆளுங்க தான் காசு எடுத்துட்டு போய் கொடுத்து சரியா கரூர்ல மாட்டிருக்கு பாத்தீங்களா, தலைமையில மூட்டையை தூக்கி இப்படி காட்டுறாரு. ஏதோ வேர்ல்டு கப் எவ்வளவு காசு உங்க ஆளுங்க எங்கெங்கெல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க, பின்ன உங்களை செக் பண்ணாம அங்கேயா போய் செக் பண்ணுவாங்க. கொடுக்கறது நீங்க, ஆளுங்கட்சி காசு யார்கிட்ட இருக்கும், அதுவும் நீங்க தான் அர்பனுக்கு 3 ரூரலுக்கு 5 வாங்கி வச்சிருக்கீங்களே. ஆமா, அதனால அது மாதிரி இருக்கு ப்ரோ. அப்புறம் இன்னொரு மேட்டர் நான் சொல்லணும் இந்த இடத்துல. ஒரு திமுக பிரமுகர்கிட்ட நான் பேசினேன், அடிக்கடி பேசுவேன். நிறைய திமுக பிரமுகர்கள் நமக்கு நண்பர்கள் தான் பேசுவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் செம கான்பிடண்டா பேசுவாங்க. பேசி முடிச்சுட்டு 200 ரூபாய் கேட்பாங்களா உங்ககிட்ட? அவங்க கொஞ்சம் டீசென்டான திமுக பிரமுகர்கள். பேசி முடிச்சுட்டு நீங்க பேசி முடிச்சுட்டு 200 ரூபான்னு சொன்னோடனே எனக்கு பேசி முடிச்சுட்டே வருது. இருங்க, அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, போன மாசம் வரைக்கும் நாங்க தான் வரோம், மினிமம் 180 160 கிராஸ் பண்ணிடுவோம், மனசை திடப்படுத்திக்கங்க தம்பி, வேற வழி இல்ல, ஆமா நீங்க எங்களுக்கு அகைன்ஸ்ட் தான், நாங்க தான் வரோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க ப்ரோ. இன்னைக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சு பேசினா கதறாங்கன்னா புலம்பல். அவங்க கட்சி மேல அவங்களுக்கு இருக்கிற கோவத்தால இன்னைக்கு பேசுறாங்க. எல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, சீட் ஷேரிங்ல தப்பு, இவங்களுக்கு இவ்வளவு சீட்டு கொடுத்துடக்கூடாது, அவங்களுக்கு அவ்வளவு கொடுத்துடக்கூடாது, இது ஜெல் ஆகல, அது ஜெல் ஆகல, அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இந்த கூட்டணி கட்சி 2 சீட் ஜெயிச்சாலே பெரிய விஷயம். அவங்களே நீங்க சொல்ல வேண்டியதான் வழக்கம் போல, ஏய் மோடி நாங்கள் பயப்பட மாட்டோம், அதையும் அவங்களே சொல்றாங்க. டிலிமிட்டேஷன் மேட்டர்ல கொஞ்சம் நாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் சர்க்கஸ் எல்லாம் காமிச்சதுல முஸ்லீம் ஓட்டு ஓரளவுக்கு பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்லி கொஞ்சம் ஃபார்ம்ல முஸ்லீம் ஓட்டு வரா மாதிரி இருக்கு, கொஞ்சம் எங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனாலுமே கூட எங்களால் அந்த டேமேஜ் அவாய்ட் பண்ண முடியல. இந்த வாட்டி மெஜாரிட்டி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மேபி ஒரு 90 100 தொகுதி கம்ஃபர்டபுளா வரலாம். அதாவது நான் சொல்றது திமுக காரங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே 100 வரலாம். தலைவரே கான்பிடன்ஸ் விட்டுட்டாரு, தலைவருக்கு கான்பிடன்ஸ் குறைஞ்சிருச்சு. ஐ டோன்ட் கேர் அப்படின்ட்டாரா? இல்ல வரமாட்டோம் அல்லது பயங்கரமா ஸ்ட்ரகிள் பண்ணுவோம்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நான் பேசக்கூடிய ஆட்கள்லாம் அதிருப்தியில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள். கனிமொழி அவர்களுடைய விஷயத்துல அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலன்ற மாதிரியோ அல்லது கட்சி முழுக்க முழுக்க உதயநிதி மையப்படுத்தி போகுதுன்ற மாதிரியோ அதிருப்தியில் இருக்கக்கூடிய திமுக அவங்க என்ன சொல்றாங்க, தம்பி அனுபவிக்கிட்டு தம்பி, நேத்து போன மாசம் வரைக்கும் 160 சரி வந்துட்டீங்க, மனசை திடப்படுத்திக்கங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னவங்க இப்ப என்ன சொல்றாங்க, அனுபவிக்கிட்டோம் என்னப்ப எல்லாம் நீ பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்படித்தான் வரும். அவர் பேசுற மாதிரி எல்லா ஊப்பிகளும் திமுக அனுபவிக்கட்டும்னு யோசிச்சீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்க சொல்றதுதான். போ காங்கிரஸ் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான், எது ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு மெஜாரிட்டி பத்தாது, காங்கிரஸ் 4 எம்எல்ஏவோ 5 எம்எல்ஏவோ 10 எம்எல்ஏவோ ஜெயிச்சா கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பான், போய் காலை பிடிச்சி ஆதரவு கொடுன்னு கேளு. அப்ப ராகுல் காந்தி வேலை அப்பதான் தெரியும் உனக்கு புத்தி. சொல்றது திமுக காரங்க. விசிக ஏசி ரூம்ல கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருப்பாரு, திரும்ப போய் காலை பிடிச்சி கெஞ்சு போ, லெதர் சோஃபால உட்கார்ந்து இருப்பாரு, போய் காலை பிடிச்சி கெஞ்சு, 2 எம்எல்ஏவோ 3 எம்எல்ஏவோ அவங்க கொடுத்தாதான் உனக்கு அப்படின்னு சொல்லி திமுக காரங்களே இன்னைக்கு
புலம்புற அளவுக்கு அவங்க தலைமையுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகட்டும், அவங்க பண்ண எல்லா நகர்வுகள் மேலேயும் அவங்களுக்கு அவ்வளோ அதிருப்தி பிரதர். பெரிய தப்பு என்ன தெரியுமா, நீங்க ஒண்ணு இல்லை, ஏடிஎம்கே கேம்ப் டிஎம்கே கேம்ப் அப்படின்னு கம்பேர் பண்ணி பாருங்களேன். நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம், ஸ்ட்ரென்த்துக்கு பிளே பண்றது. ஏடிஎம்கேக்கு அவங்க ஸ்ட்ரென்த் தெரியும், அண்ட் எது பண்ணா அவங்களுக்கு அது ஒட்டாது, செயற்கையா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களுக்கு வராததை ட்ரை பண்ணவே இல்லை, ட்ரெடிஷனல் ஸ்டைல்லயே போயிட்டாங்க. ரெட்டால இந்த ஸ்டைல்லயே போயிட்டாங்க, இதெல்லாம் பண்ணவே இல்லை, எதுவுமே பண்ணல. 2K வைபு அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஓகேவா, அவங்க இங்க பாருப்பா, நான் வந்து 71 வயசு ஆளு தான், குழந்தைங்களுக்கு நான் தாத்தா தான். அவர் இபிஎஸ் உடைய இதெல்லாம் பாருங்க, நீங்க கிரவுண்ட்ல கொடுக்குறாங்க, தாத்தா பாய் என்ன, இவரும் பாய்ன்ட்டு போவாரு. இவர்கிட்ட சொன்னா கோவம் வந்துரும், இவருக்கு அங்கிள் அங்கிள்னு சொல்லணும், தாத்தான்னு சொல்லக்கூடாது, மாமான்னு சொல்லணும். இப்போ இன்னொரு கூத்து பாத்தீங்கன்னா, மேடையா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு நாள் ஒரு பாடல், 5 வருஷத்துக்கு பாட்டு தான். ஓகேவா, இது என்னன்னா இவங்க விஜய பார்த்து 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 புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்ட மாதிரி, அங்க இப்படி பண்ணா நாங்களும் ரேம்ப், அங்க ஒருத்தர் வந்து ரோட் ஷோ பண்ணா நாங்க லெனின் சட்டை போட்டா நானும் லெனின் சட்டை, அவர் கண்ணாடி போட்டா நானும் கண்ணாடி போடுவேன். என்ன தெரியுமா, இது வந்து 2K யூத் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சு இவங்க பண்ணது முழுக்க யூத் கூடயும் கனெக்ட் ஆகாம, பெரிய மனுஷன் கூடயும் கனெக்ட் ஆகாம ஒரு ஆக்வார்டா வந்து நின்றுச்சு, ரெண்டுத்துக்கும் நடுவில் நிக்குது. அது ரெண்டுக்கும் எதுக்கே இதெல்லாம் பண்றாங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ இவங்களுடைய எந்த நேரேட்டிவும், எந்த ஒரு ப்ரொபகண்டாவும், எந்த ஒரு கேம்பெயினுமே கனெக்ட் இல்லாம போயிருச்சு. சுத்தமா சிங்கும் இல்ல, ஒரு பாசிட்டிவிட்டியும் இல்ல, எல்லாருமே சிரிக்கிறாங்க. பிளஸ் அந்த 8000 ரூபாய் கூப்பன் ஒரு சந்தேகத்தோட மக்கள் ஒரு என்னமோ இதுல தப்பா இருக்கேன்னு பாக்குற மாதிரி அதுவும் ஃபிளாப் ஆயிருச்சு. அது பத்தாதுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேற தூக்கி விட்டுருச்சு. இதெல்லாம் வாங்க போறேன், வாங்கிக்கலாம் அடுத்த வாரம், ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், பாத்தீங்களா. சோ இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கிரவுண்ட் லெவல்ல அது யதார்த்தம் செயற்கைத்தனம் அப்படின்ற விஷயத்துல யதார்த்தம்ல இபிஎஸ் ஸ்கோர் பண்றாரு. தாத்தா தான்ப்பா, பெரிய மனுஷன் தான்ப்பா, அவர் அதுலயே அந்த கிரவுண்டடாவே அவர் போயிட்டாரு. இவர் எல்லாத்துக்கும் வைப் பண்ணி இவர் காலி ஆயிட்டாரு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம். சோ இன்னைக்கு கல நிலவரம், கடைசி ஒரு 3-4 மாசமா அப்படி இருந்த டிஎம்கே அப்படியே வராங்க, இறங்கி வர்றாங்க, அப்படியே போயிடணும். அந்த 2016 ரிப்பீட்ஸோ அப்படிங்கிற ஒரு திசை நோக்கி போறதாக தெரியுது. பட் ஸ்டில் நான் சொல்றேன் ஜனங்களே, ஆமா பாத்துக்கங்க, கண்டிப்பா திசை வழியா தான் நம்ம சொல்றோம். பல தொகுதிகள்ல 500ல இருந்து 1000 ஓட்டுல வித்தியாசத்துல ரிசல்ட் வரப்போகுது. அங்கதான் நீங்க உங்க வேலையை காட்ட வேண்டிய. தந்தி 195 தொகுதி, நேத்தோட 195 தொகுதிக்கு ரிசல்ட் சொல்றாங்க பிரதர். உலகத்திலேயே கருத்து கணிப்பு சொல்றவங்க யாராச்சும் 195 தொகுதிங்க, 71 திமுக லீடிங், அதுல இருந்து ஒரு 10 சீட்டு கம்மியா 62 அதிமுக லீடிங், 62 டஃப் ஃபைட்டிங். இவங்க என்ன மாதிரி சேஃப் பிளே தெரியுமா, இவங்க வந்து எது நடக்கும்னே தெரியல, யார் வந்தாலும் நம்மள செஞ்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு 62 டஃப் ஃபைட்னு சொன்னீங்க, என்ன வேணா நடந்துக்கலாம், யாரு வருவாங்கன்னே கணிக்க முடியலீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஒரு கணிப்பு. அது எதுக்கு அதை போட்டுக்கிட்டு, அது யாரு வேணா சொல்லுவாங்களே, நீ மக்கள்கிட்ட கேட்டாலும் ஆமா 2 பேரும் ஒரு மாதிரி அப்படி வரா மாதிரி தெரியுது, பட் நிறைய டஃப் ஃபைட் இருக்குதுன்னு மக்களே சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு கருத்து கணிப்பு வேற, டெய்லி 1 மணி நேரம் பிரைம் டைம் வேற, சேஃபஸ்ட் பிளே ப்ரோ. இந்த பாயிண்ட் தான் என்ன கன்வின்ஸ் பண்ணுது. ஓ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே டஃப் ஃபைட்னு சொல்லுதா, அப்ப டிஎம்கே கீழே தாண்டா இருக்கு அப்படின்றது நமக்கு அந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் வருது. இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இன்னொரு கூத்து பார்த்தீங்களா, தொடர்ந்து சன் டிவியில் குணசேகரன் வந்து ஸ்டாலினை பேட்டி எடுக்கிறாப்புல, பிரகாஷ் ராஜை பேட்டி எடுக்கிறாப்புல, உதயநிதியை பேட்டி எடுக்கிறாப்புல, அந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்களா நீங்க? நான் பார்க்கறது இல்லை, அதெல்லாம் பார்க்கலாம்ல ப்ரோ நீங்க. அதில் வந்து அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி சீமானை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒரு சிறந்த பேச்சாளர், விஜய் என்ன நினைக்கிறீங்க, சிறந்த நடிகர், எடப்பாடி எல்லாருக்கும் ஒரு வரியில சொன்னோம், எடப்பாடிக்கு மட்டும் ஒரு 3-4 வரி, அதுலயே தெரிஞ்சிச்சு சரி ரொம்ப வன்மத்துல இருக்காரு. எடப்பாடியார் பிரச்சாரத்துல திமுகவுடைய பிரச்சார முதுகெலும்பு முறிச்சு போட்டாரு. இது வந்து யாராலையும் மறுக்க முடியாது, யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஏடிஎம்கே சாங் ஒண்ணு வந்துருக்குல்ல, இந்த ஏழைங்க ஜெயிக்கணும்னா, அது பயங்கர ரீச் அந்த பாட்டு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இபிஎஸ் வந்து 2017 இருந்து அவர் அதிகாரத்தை கையில் எடுக்கிறாரு. அப்ப இருந்து வந்த ஏடிஎம்கே உடைய ப்ரொபகண்டா எல்லாமே கட்சி சென்ட்ரிக்கா தான் இருக்கும். இவரை பயங்கரமா எலிவேட் பண்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் திஸ் இஸ் த டைம், இந்த டைம்ல இவரை எலிவேட் பண்ணா ஜனங்க ஏத்துப்பாங்க அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்த உடனே எடப்பாடியாரை வந்து ஃபேஸா
ஒரு லீடரா ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரியான அந்த ஒரு மொமெண்ட்டை அவங்க கையில. ஆனா இது வந்து வெறுமா ப்ரொஜெக்ட் பண்ணவும் இல்ல, அதுக்கான தகுதி அவரை வளர்த்துக்கிட்டு தான். அதுதான் அந்த பீரியட் எடுத்துக்கிட்டாரு, வெயிட் பண்ணாரு, 7 வருஷம் வெயிட் பண்ணாரு. அண்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிஎம்கே வந்து 5-6 இவங்க வச்சிருக்காங்க, ஏஜென்சிஸ் வச்சிருக்காங்க ஒர்க் பண்றதுக்கு, ஐபேக்ல இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க பெண்ணு. பட் ஏடிஎம்கே வந்து ஒரே ஒரு டீம் வச்சிருக்காங்க, அவங்க வந்து ஒரு மாதிரி அப்படியே ஆவரேஜா செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஆனா மேட்டர் என்னன்னா, அந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ஸ்டாலின் அவர்களோ அல்லது மற்றவர்களோ அந்த ஏஜென்சி சொல்றத கேட்டு அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யறாங்க, அதுக்கேத்த மாதிரி பேசுறாங்க. எடப்பாடியார் என்ன சொல்றாரு, டே கிரவுண்ட நான் பாக்குறேன், நான் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நீ வேலை செய்யன்னு சொல்றாரு. லீடர்ஷிப் குவாலிட்டி. அப்போ வேலை வாங்குறாரு எடப்பாடியார், மத்தவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்றத கேட்டு வேலை செய்யறாங்க. இதுதான் வித்தியாசம். அப்போ அந்த டீமுக்கு எந்த டைம்ல என்ன வேலை கொடுக்கணும் அப்படிங்கறத அவரு கொடுத்து செஞ்சுட்டு போன்னு சொல்றாரு. ஸோ அதனாலதான் இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு பாசிட்டிவா முடியுது. ஏன்னா அவங்க சொல்றத கேட்கறேன்னு சொல்லி என்னென்ன கூத்து சார்ந்து பாத்தீங்களா, பைக் ஓட்டுறது, இங்க இருந்து பஸ்ல ஏறி போறது, திடீர்னு ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு தண்ணி குடிக்கிறது, புறா கறி சாப்பிட்டு துப்புறது. ஏன் ஒர்க் ஆகல, ஏன் ட்ரோல் ஆகுதுன்னா மத்தவங்க மூளையில அவர் செயல்பட நினைக்கிறாரு. எடப்பாடியார் பொறுத்தவரை இல்ல, அதனால சரி ஓகே ஓகே சொல்லுங்க, ஓகேவா? ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இது என் பிளான், இதை நீ எக்ஸிக்யூட் பண்ணு அப்படிங்கறத நினைக்கிறேன். ஏன் வந்து கம்பேரிட்டிவ்லி ஸ்டாலின் அவர்களை விட பெட்டரான கவர்மெண்ட், பெட்டரான நிர்வாகம் எடப்பாடியாரால கொடுக்க முடியும்னு நான் நம்புறேன்னா அதுக்கான காரணம் என்னன்னா, அவருக்கு சொந்தமா யோசிக்க தெரியும், தப்பு கண்ணுக்கு தெரியும். ஒருத்தன் வந்து உருட்டுறான்னா கண்டுபிடிக்க தெரியும், ஒருத்தன் வந்து ஃபேக்கா புகழ்ந்து ஃபிளாட்டர் பண்ணி அப்படி தலைவரை இப்படி தலைவரானா உட்காரு அப்படின்னு சொல்ல தெரியும். இது இந்த ரியலிஸ்டிக்கா அவருக்கு அப்ரோச் பண்ண தெரியும்ன்றதுனால கூட்டணி கட்சி கிட்ட பேச தெரியும், கூட்டணி கட்சி கிட்ட டஃபா நெகோசியேட் பண்ண தெரியும், கூட்டணி கட்சி எந்த சண்டையும் இல்லாம எல்லாருக்கும் திருப்தியோட எப்படி வச்சுக்கணுங்கிறதும் தெரியும். அதனாலதான் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் நிர்வாகத்தை எடப்பாடியாரால கொடுக்க முடியும். எனக்கு நான் கம்பேரிட்டிவ்லி பெட்டர்னால நான் ஃபார் பெட்டர்னு சொல்றேன் அப்படின்றத நான் பாக்குறேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் ஒரு எக்ஸ்க்ளூசிவா அல்லது நமக்கு கேள்விப்பட்ட ஒரு தகவலை நான் மக்கள்கிட்ட பகிர்ந்து நினைக்கிறேன். டிஎம்கேக்காக 5 ஏஜென்சி வேலை செய்யறாங்க இல்லையா, அதுல முக்கியமான ஏஜென்சி 2021 வேலை செஞ்ச ஒரு ஏஜென்சி, பேர் சொல்ல வேணாம், ஓகேவா? தெரியும் அந்த ஏஜென்சி ஒரு பேக்கா, ஏதோ ஒரு பேக், ஓகேவா? அவங்க சரி ஏதோ ஒரு பேக் அவங்க கொடுத்துருக்காங்க பிரதர் ரிப்போர்ட். நான் சொல்றது கற்பனை கதை அல்ல, இது கதையல்ல, நிஜம். ஆமா, 2 times 3 times வெரிஃபைடு. இதுதான் நான் சொல்றேன். டிஎம்கே கிட்ட ஃபைனல் நம்பர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, ஒட்டிய கட்ட வேண்டிய 110 சொல்லியிருக்காங்க. 110 தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குன்ட்டு. பட் மேட்டர் என்ன தெரியுமா, அந்த 110 கூட தொகுதி வாரியா எடுக்கப்பட்ட ரிப்போர்ட் கிடையாது. ஓவராலா ஒரு பர்சன்டேஜ் எடுத்து ஒரு 35%, 36% அப்படிங்கிற மாதிரி பர்சன்டேஜை எடுத்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணி அதை வந்து தொகுதிக்கு கன்வெர்ட் பண்ணி 110 வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியுது. இதுதான் அந்த நிறுவனம் திமுக கொடுத்த நம்பரோட வெரி ஓன் நிறுவனம். நீங்க எந்த நிறுவனத்துக்கு 350 கோடி 2021 கொடுத்தீங்களோ அந்த நிறுவனம் கொடுத்த நம்பர்னு சொல்லி உறுதியான தகவல். இதை நான் வந்து மேபி நம்ம சேனல் மூலமா தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீக் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் இதுதான். அதுவும் தொகுதி வாரியா இல்ல, பர்சன்டேஜை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கப்பட்டது. இதுக்கு கீழே குறையலாம், மேலே ஏறுறதுங்கிறது மேஜிக் நடந்தாதான் உண்டு. பணம் மட்டும்தான் ஒரே ரீசனா இருக்க முடியும் இந்த 3 நாள்ல. இல்லை, எனக்கு என்னமோ பணமும் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. பணம் கொடுத்து நீங்கள் ஏமாத்துறீங்க, மக்கள்லாம் நல்லா வெளிச்சிட்டாங்க ப்ரோ. இந்த மாதிரிலாம் கிடையாது. பணம் கொடுத்து சரி நீங்கள் சொன்னீங்க இன்னசென்ட்டு, பணம் கொடுத்துருக்காங்க ஏமாற்றக்கூடாதுன்னு போடுறாங்க. இப்போ அவங்க நல்லா தெரியுது, நீ இங்கே பணம் கொடுத்துட்டு நீ அங்கே என்ன பண்ணுவாங்கிறது அவங்க நல்லா தெரியுது. அடுத்ததாக நான் இந்த இடத்துல வந்து இன்னும் கூடுதலாக சில இன்புட்ஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது தாவேக நண்பர்களுக்காக நான் சொல்கிறேன். நான் நரேட்டிவ்லாம் செட் பண்ணல, உண்மையிலேயே மனதார நான் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம கேள்விப்படுற ஒரு தகவல், பெரம்பூர்லேயும் எழும்பூர்லயும் செம வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னும் சில தொகுதிகளில் வாய்ப்பு இருக்கு. பட் இது 2 நல்லாவே இருந்துச்சு. ஈவன் நம்ம சர்வேல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் டிஎம்கே வந்து ரொம்ப 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 டெஸ்பரேட்டா போறாங்க. பெரம்பூர்ல வந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போயிட்டு விஜயோடைய வெற்றியை நிறுத்த முடியுமான்னு ட்ரை பண்றாங்க. சேம் தமிழக எழும்பூர்ல
ராஜ்மோகன் அவர்களை பின்னுக்கு தள்ளி முன்னாடி போற மாதிரியான ஒரு ஒர்க் கொஞ்சம் சீரியஸா போகுதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க, நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. 2 நாள் தான் இருக்கு, இது கொஞ்சம் பாத்துக்காங்கன்ற ஒரு இன்புட்டை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லணும். நாளைக்கு 1 நாள் தான் இருக்கு. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேத்து விஜய் சர்ச்சில் போயிட்டு முட்டி போட்டு அந்தோனியார் கோயில்ல, செயின்ட் ஆண்டனிஸ் கோயில்ல போயிட்டு சர்ச்சில் போயிட்டு ப்ரேயர் பண்ணி மசூதிக்கும் போனாரு, அம்மன் கோயிலுக்கும் போனாரு. பட் இது ரொம்ப வைரல் ஆச்சு. டீலிமிட்டேஷன் கம்பு சுத்தின ஒரே சுத்தம் முடிச்சு கட்டையை வச்சு ஒரே என்ன டீலிமிட்டேஷனா ஓடுங்க எல்லாம் அப்படின்னு. அதாவது நான் ஒரு ட்வீட் போட்டேன் நேத்து, டீலிமிட்டேஷனை வச்சுட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஐயோ அடிச்சுக்கிட்டு நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என் கண்ணு முன்னாடியே கருகி வீணா போகுது மைனாரிட்டிஸ் ஓட்டுக்காகன்னு சொல்லி அங்கிள் கதறுவாருன்னு நான் போட்டதுக்கு கீழே கமெண்ட்ல, டேய் உனக்கு அரசியல்னா என்னன்னு தெரியுமா, டீலிமிட்டேஷனுக்கும் மைனாரிட்டி ஓட்ஸ்க்கும் என்னோட சம்பந்தம். நான் அதை சொல்ல வரல, நான் சொல்ல வந்து ஆன்டி பிஜேபி அந்த அரசியலை ஸ்கோர் பண்றதுக்கு ஸ்டாலின் ஒர்க் பண்ணாரு. அது போல பிஜேபி சென்ட்ரலை எதிர்க்கும் போது இது மாநிலத்தில் நாங்க தான் அந்த உருட்டு ட்ரை பண்ணாரு. நீ சுத்தி வளைச்சி காலையிலே பிஷப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அந்த பிஷப் அப்படியே இந்த டூர்ல அந்த சின்ன பசங்க எல்லாம் கையை பிடிச்சிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இப்படி கையை பிடிச்சிட்டு ஒரு போஸ், ஏன்னா அப்படியே ஒற்றுமையா அப்படியே பேர் ஆயர்கள் எல்லாம் அப்படியே திமுக ஆதரவு கொடுத்து ஐயோ உங்களை மாதிரி வருமானு சொல்லிட்டாங்க, கிறிஸ்டின்ஸ் ஓட்டு ஃபுல்லா எங்களுக்கு தான் அப்படின்ட்டு காலையில பில்டப் 11 மணிக்கு, சாயந்தரம் 4:30 மணிக்கு ஒரு வீடியோ இறங்குது. திருச்சி கிழக்குல போயிட்டு சர்ச்சில் முட்டி போட்டு அந்தோனியார் கோயில்ல வேண்டிக்கிட்டு முட்டியிலே நடந்துடுறாங்க விஜய். ப்ரோ நான் சொல்றேன், ஏன்னா நான் கிறிஸ்டியன், எனக்கு தெரியும் குறிப்பா கேத்தலிக்ஸ் மத்தியில இது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்துன்னு எனக்கு தெரியும். பறக்குது ப்ரோ என்னுடைய கான்டாக்ட்ல. அவரு வந்து அவரும் கிறிஸ்டியனுங்க, அவர் ஒன்றும் டிராமா பண்ண இவங்க மாதிரி டிராமா இல்ல. நான் சொல்றேன், அது எனக்கு ஒரு இன்சிடென்ட் தெரியும், நான் சொல்றேன். அப்படியே சும்மா நெருப்பு மாதிரி பறக்குது கிறிஸ்டியன் சர்க்கிள் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப எமோஷனல் பிளஸ் சென்டிமெண்டலான ஒரு ப்ரேயிங் மெத்தடு. அதாவது ரொம்ப மனசுக்குள்ள பெரிய ஒரு துன்பம் இருக்குது அல்லது ரொம்ப பெரிய ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னா அதை ரொம்ப டெஸ்பரேட்டா கேட்கறாங்க கடவுள்கிட்டன்னா அந்த மாதிரி அவங்க ப்ரே பண்ணுவாங்கன்றது தான் அதோடைய மீனிங். ஸோ இதை பார்க்குற கிறிஸ்டியன்ஸ் யாராலையுமே இதை பார்த்து அதை என்ன சொல்றது எமோஷனலி மூவ் ஆகாம இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த இன்னொன்னு நான் என்ன பாக்குறேன்னா, அந்த ஊபிக்கள்லாம் இருக்குல்ல, இவர் இந்த பண்ணதை வச்சுட்டு மைனாரிட்டின் பாதுகாவலர்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த கிருபான்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா, அதை வச்சு ட்ரோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்றதை கேலி பண்றானுங்க. நான் என்ன சொல்றேன், திமுக யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த மைனாரிட்டிஸ் மெயினா வாட்ச் பண்ணுங்க. இந்த மேட்டர்ல பிஜேபி கூட ட்ரோல் பண்ணல ப்ரோ, ஜோசப் விஜய் அது இதுன்னு சொல்லி பிஜேபி காரங்க கூட என் கண்ணில் அதிகமா ட்ரோல் பண்ண மாதிரி தெரியல. ஊபிஸ் கதறாங்க ப்ரோ. ஆத்தாடி ஆத்தா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டுக்குள்ள மிகப்பெரிய ஒரு வெடியை வச்சுட்டாப்லையா, அப்படிதான் நாங்க வாழ்க்கையை ஓட்டிருந்தோம், அதை முடிக்கிறீங்களா? முடிக்கிறாங்க ப்ரோ. நான் பாக்குறேன், எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்டியன் கான்டாக்ட்ல ஒரு 40 பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. என் போன்ல இருக்கிறதே ஒரு 100-150 கான்டாக்ட். அப்படின்னும் போது இது எத்தனை லட்சம் பேர்ட்ட ரீச் ஆயிருக்குன்னு கற்பனை பண்ணி பாருங்க ப்ரோ. ஒரு ஊர்ல கேத்தலிக்ஸ் இருக்கிற ஒரு வில்லேஜ் இருக்கு, அங்க ஒரு 600 ஃபேமிலிஸ் இருக்கு அப்படின்னா 600 ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய 3000 ஓட்டு அல்லது 2500 ஓட்டு இது வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நான் சொல்லுவேன், என்னுடைய ஊர்ல இருந்து நான் சொல்றேன், மினிமம் 50% கட் ஆகுது ப்ரோ. நல்ல விஷயம் தான் அது. அப்ப ஓவராலா ஒரு 30 லட்சம் ஓட்டு இருக்கு, சும்மா பேச்சு சொல்றேன், 30 லட்சம் ஓட்டு 40 லட்சம் ஓட்டு இருக்குதுன்னா கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு 20 லட்சம் ஓட்டு விஜய், அப்படியே 50% மினிமம். எங்க போவ நீ? இத காம்பன்சேட் பண்றதுக்காக தான் லேடி துரந்தர் உள்ள வராங்க. புரிஞ்சுக்கணும் நம்ம. புரியுது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இங்க போறத தெலுங்கு ஓட்ஸ வந்து லேடி துரந்தர் அப்படியே தெலுங்குக்காக அப்படியே என்னென்னமோ போராட்டங்கள் பண்ணி 7 சீட்டு வாங்கி 7 சீட்டு கொடுத்தாங்கல்ல ஒரே சமூகத்துக்கு, ஒரே சமூகத்துக்கு கொடுத்தாங்க. என்ன கணக்கு தெரியுமா? இவங்களுக்கு தெரியாதா இது விமர்சனம் ஆகும் தெரியும், மற்ற சமூகத்துல எல்லாம் டென்ஷன் ஆவாங்க தெரியும். அப்படி ஆனாதான் இந்த கம்யூனிட்டி ஃபுல்லா கன்சாலிடேட் ஆவாங்க. பர்றா இவ்வளவு பேர் திட்டியும் நம்ம ஜாதிக்கு ஒரு சீட்டு கொடுக்கல தெரியாமே மைனாரிட்டிஸ் கைட்டி விடுறதுக்கு இவங்க ரெடி ஆயிட்டாங்க. புரியுது? அதுதான் உண்மை. விஜய் வராரு, மைனாரிட்டிஸ் ஓட்டையும் அதே மாதிரி பட்டியல் சமூகம் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டையும் கட் பண்றாருன்னு தெரிஞ்ச உடனே தான் நம்ம தெலுங்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு 65% வரைக்கும் நமக்கு போலரைசேஷன் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், அதை 100 ஆக்கிடணும். அப்ப துரந்தரை கூப்பிட்டு உள்ள போட்டு 7 சீட்டு நாயுடு கொடு. ஆமா 7 சீட் நாயுடுக்கு தான். இப்படி மேட்ச் பண்றாங்க. இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மைக்ரோ பாலிடிக்ஸ். அதையும் தாண்டி உடைச்சி தான் இந்த வாட்டி ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படணும்.
அண்ட் திமுக காரன் எவ்வளவு பெரிய மதவெறி பிடிச்ச மாதிரி நீ காமிச்சிட்டான். விஜய் சர்ச்சில் போய் முட்டி போட்ட அடுத்த செகண்ட் எவ்வளோ ட்வீட், எவ்வளோ ஆபாசமான ட்வீட், என்னென்னமோ அசிங்கமாலாம் பேசிலாம் பார்த்தேன் நான். ஸ்பார்க் மீடியான்னு ஒரு பேஜ், ஐயோ ஆமா ஆமா, பெண் நிறுவனத்துடைய பேஜ். அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருப பாட்டு சொன்னீங்கல்ல, அது வந்து ட்ரோலுக்காக யூஸ் பண்ற பாட்டு ப்ரோ. நல்ல ஐ மீன் ஆக்சுவலா அந்த பாட்டு எதுக்கு குழந்தைங்க எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க அப்படி இப்படி நல்லாதான், அது ஒரு ரிலீஜியஸ் சாங் அவ்வளவுதான். பட் இதை ட்ரோலுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கண்டென்ட் தான். விஜயுடைய முட்டி போட்டு பிரேயர் பண்ற அந்த வைபுக்கும் அந்த சாங்குக்கும் சம்பந்தமே இல்லை. பட் அந்த சாங்கை மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த டிஎம்கே மீடியா ட்ரோல் பண்ணுது. நானே திரும்ப பண்ணேன், அந்த பாட்டை டவுன்லோட் பண்ணி அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வேற ஒரு பாட்டு, கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு எடிட் பண்ணி அவனை கோட் பண்ணி நான் போட்டேன். போட்டு இந்த நீ போட்டல ட்ரோலா ட்ரை பண்ற, இப்ப நான் போடுறேன், 1000 கிறிஸ்டியன்ஸ் மத்தியில இது காட்டு தீ மாதிரி பரவும், நீ பாருன்னு சொல்லி போட்டேன் ப்ரோ. 1 மணி நேரத்துல ஷேர் லைக்ஸ் பிச்சுக்குது, டவுன்லோட்ஸ் பிச்சுக்குது. 1 மணி நேரத்துல உட்காந்து ரிப்போர்ட் அடிக்கிறான் ப்ரோ. தெரியுமா? அவங்க எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய காப்பிரைட் ஸ்ட்ரைக் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ட்விட்டர்ல எனக்கு, ட்விட்டர்ல காப்பிரைட், யூடியூப்ல பாத்துருக்கேன். இங்க ட்விட்டர்ல எனக்கு வந்த மொத காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து நேத்து தான். என்னன்னா காப்பிரைட் பாலிசி மீறிட்டீங்க, வீடியோ ரிமூவ்டு, நான் எடிட் பண்ணி போட்டதா, அதெல்லாம் சேர்ந்துருச்சு, பண்ணாம போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேர்ந்துருச்சு. அப்போ எப்படி நடுங்கி போய் கிடக்குறாங்கன்னு தெரியுதா? எல்லா ஆங்கிலையும் எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ சோஷியல் மீடியால. எதெல்லாம் வருதோ நம்ம சேனலுக்கே பிஓவிக்கே ஆட்டோ டப்பிங்லாம் மாறுது. அப்பப்போ எனக்கு அதுவே அந்த டவுட் இருக்கு, திமுகவின் சரியா தான் இருக்கும்னு. இல்ல அது யூடியூப் பயவுல பண்ற நினைக்கிறேன். திமுக அவ்வளவு டெக்னாலஜி தெரியும் நம்பிக்கை இல்ல. இல்ல இதே வேலையை வச்சு கூட இருப்பாங்க. ஏன் அவங்க எவ்வளவு பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க, யூடியூப்ல பேசுறவங்கள எதிர்த்து பேசினா எவ்வளவு அரெஸ்ட் கணக்கு, அது தனியா ஒரு வீடியோ போடலாம் நம்ம முடியுது. ஸோ இந்த சர்ச் அந்த பிரேயர் இந்த வீடியோ இது வந்து டிஎம்கேவை உலுக்கி போட்டுருச்சு. எப்படி தெரியுமா வந்துருச்சு? பிஷப்புகளின் துணையோடு ஸ்டாலின் வரார், ஜீசஸோட துணையோடு விஜய் வரார். இந்த மாதிரி கிறிஸ்டியன்ஸ் மத்தியில பரவுதுன்னு நான் சொல்றேன். அவர் ஒரு மதத்துக்கான தலைவர் நான் சொல்லல, எல்லாத்தையும் அரவணைச்சு போறாரு. பட் பேசிக்கலி கிறிஸ்டியன் ஃபெய்த் வந்து விஜய்க்கு அதிகம் தான். இது வந்து பொய்யெல்லாம் கிறிஸ்டியன். ஆமா அதையும் சொல்றேன். ஏன்னா உங்களை மாதிரி நான் வந்து மைனாரிட்டி இதுன்னு சொல்லிட்டு டிராமா பண்ணிட்டு இல்ல. அவர் வந்து மறைச்சதே கிடையாது. அவரை வந்து ஜோசப் விஜய்னு எல்லாரும் கார்னர் பண்ணும்போது அவர் லெட்டர் பேட்ல ஜோசப் விஜய்னு போட்டுதான் அவர் வந்து ஒரு இது கொடுத்தாரு, ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அண்ட் இன்னைக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட திருச்சி கிழக்கு ஜோசப் விஜய், பெரம்பூர் ஜோசப் விஜய்னு சொல்லு. ஸோ அவரெல்லாம் மறைக்கல, அவர் நம்புறாரு. நான் என்ன ஜோசப் விஜயாவே அடையாளப்படுத்தினாலும் எல்லா சமூக மக்களும் எல்லா மதத்தின் மக்களும் எனக்கு ஓட்டு போடுவாங்க அவர் நம்புறாரு. கண்டிப்பா அந்த கான்பிடன்ஸ் தான் கிறிஸ்டியன்ஸ் லவ் பண்றாங்கன்னு சொல்றேன். நம்ம கும்பிடுற மதத்தை கும்பிடுற அல்லது நம்ம கும்பிடுற சாமியை கும்பிடுற ஒருத்தன் தைரியமா அடையாளப்படுத்திக்கிறான், பயப்படல. எங்க தன்னை கிறிஸ்டியன் சொன்னா மத்தவங்க எல்லாம் ஒதுக்கிடுவாங்கன்னு பயப்படல. அதே மாதிரி மத்தவங்களாலையும் நேசிக்கப்படுறான். அப்ப அவனை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அந்த கிறிஸ்டியன்ஸ் கம்யூனிட்டிக்குள்ள விஜய் மேல வந்து ஒரு கூடுதல் கன்சர்ன் அப்படிங்கிறது ஏற்படுது. அண்ட் விஜய் வந்து நிஜமாவே ரிலீஜியஸ் பர்சன் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. நான் சொல்கிறேன், அவர் ரொம்ப க்ளோஸாக நான் விசாரிச்சதில் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க கூட எல்லாம் நான் பேசுறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைச்சி. அதில் அவங்க சொல்லுன்னா அவங்க பாட்டிலாம் வந்து ரொம்ப தீவிரமாக பக்தி கொண்டவங்க, பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் அப்படிங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் பர் டே வந்து ஒரு 16 hours அவங்க வந்து அந்த மோட்லேயே இருப்பாங்க. அவங்க பாட்டிலாம் வந்து நல்லாவே ரொம்ப பக்தியாக இருப்பாங்களாம், டிவோஷனலாக இருப்பாங்க. விஜய் வந்து வளர்ந்ததே பாட்டியுடைய இதுல தான். அப்பா அம்மா கூட இருந்தாலுமே சாலிகிராமம் வீட்டில் பாட்டி ரொம்ப அவரை வளர்ப்பாங்க. அதுல காலையில ஆகட்டும் ஈவினிங்ல ஆகட்டும் அவருக்கு ஏதாச்சும் ஒரு ஜபம் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி பைபிள் சொல்லி கொடுத்து, இந்த மாதிரி தான் அவங்க பாட்டி வளர்த்தாங்களாம். அது போக இயர்லி ஒன்ஸ் எப்படியான சுச்சுவேஷன் இருந்தாலும் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஸோ இது வந்து விஜய் வந்து நிஜமாவே அந்த ஃபெய்த் இருக்கக்கூடிய பர்சன் தான், நடிக்கலாம் இல்லை சர்ச்சில், அவர் அப்படிதான். அது நேத்து வெளியே வந்திருக்கு. இது பெரிய கனெக்டை ஏற்படுத்தியிருக்கு. இது டிஎம்கேக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துறது தான். இதுதான் ட்ரூத். ஸோ ஒரு சின்ன விஷயம், ஸ்டாலின் அவர்கள் டீலிமிட்டேஷன் வச்சு போட்ட ஒரு பெரிய டிராமாவை செக் பண்ணி வச்சிருக்கு. முடிச்சிட்டாரு. முடிச்சு சீட் கொட்டி அடியில புதைச்சாச்சு. இனியும் ஒரு 10-100 வருஷம் அப்புறம் நோண்டி பார்த்தாலும் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல நான் சொல்றது என்னன்னா, சென்னையை மட்டும் இந்த 2 நாள் தயவு செஞ்சு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 10 இடம் செம பிரைட்டா, பெரம்பூர்லயும் இன்னும் அதிகமா ஃபோக்கஸ் விட்டுறாதீங்க. டபுள் டிஜிட் ஓட்ஸ்,
டபுள் டிஜிட் சீட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. டபுள் டிஜிட் நான் சொல்றது 20% ஓட்ஸ். இல்லை, அதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. 20% ஓட்ஸ், மினிமம் டபுள் டிஜிட் சீட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு மட்டும் தான் நம்ம சொல்கிறோம். ஆட்சி மாற்றம் 100% வரணுன்றதுல ஸ்ட்ராங்காக நிற்கிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.